நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா இதுவுமே வந்துட்டு ஒரு குக்கிங்கில் இருந்து நம்ம சாப்பிட்றதுல இருந்து நம்ம மேரேஜ் அந்த மாதிரி ஜாப் இந்த மாதிரி வேலை ஒரு பிஸ்னஸ் அது வாட் எவர் இட் இஸ் நம்ம லைஃப்பில் நடக்கிற எல்லா இதுவுமே வந்து நம்ம மேக் பண்ணுற சாய்ஸஸ்லேருந்து தான் நடக்குது. என்னதான் மித்தவங்க வந்து நீ இப்படி பண்ண அப்படி பண்ண நமக்கு அட்வைஸ் பண்ணாலுமே இது எல்லா இதுவுமே வந்து நம்ம ஃபைனலாக வந்து மேக் பண்ணுற சாய்ஸஸில் இருந்தால் ஃபைனலாக நம்ம எப்படி ஆக்ட் பண்ணுறோம் அப்படின்றதுல தான் வந்துருக்கு. சம்டைம்ஸ் வந்து நம்ம எடுக்கிற முடிவு வந்து ரொம்ப ஒரு சீரியஸான இல்லைன்னா ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான திங்கில் வந்து நம்ம எடுக்கிற சாய்ஸஸ் வந்து ராங்காக போகலாம். இல்லைனா நம்ம பிக் பண்ண ஜாப் வந்து நமக்கு பிடிக்காம வந்து போகலாம். அது வந்து நம்மளை வந்து அந்த இடத்துல ஒழுங்காக ட்ரீட் பண்ணாமல் இருக்கலாம். அதுக்காக வந்து லைஃப்பை வந்து டிப்ரெஸ்டாக ஆப்வியஸாக வந்து நம்மளால் வந்துட்டு எப்போ பார்த்தாலும் சிரிச்சிட்டு அந்த மாதிரி இருக்க முடியாது. அதுக்காக வந்து என்னோட லைஃபே வந்து இப்படி தான் இருக்குது, எனக்கு மட்டும்தான் இப்படி நடக்குது அந்த மாதிரி வந்து நம்ம கம்ப்ளீட்டாக வந்து பெசிமிஸ்டிக்காக வந்து யோசிக்காமல் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் வந்து யோசிக்கலாம். நம்ம ராங் சாய்ஸ் மேக் பண்ணப்போ இல்லைன்னா நமக்கு ஏதோ ராங்காக போகிறப்போ நமக்கு வந்து கம்ஃபர்டிங்காக நமக்கு இருக்கிற ஒரு கம்ஃபர்டிங்காக ஏதாச்சும் வந்து இருந்தால் நல்லா இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கிற ஒரு மூவி ஒரு சீரீஸ் தான் வந்து இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். ஸோ என்ன மூவி என்ன சீரீஸ் அது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ லைஃப் இஸ் கம்மிங் ஃப்ரம் யூ நாட் அட் யூ அப்படின்றத வந்து ஒரு அமெரிக்கன் ஆக்டர் தான் வந்து சொல்லியிருந்தார். ஒரு இன்டர்வியூவில் வந்து அவர் ஃபிலாசபிக்கலாக வந்து இதை வந்து சொல்லியிருந்தார். ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு புக் அண்ட் லிவிங். ஐ எம் நிவேதா. இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிற அந்த மூவி என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு மூவி வந்துட்டு பார்த்தீங்கன்னா சவுத் கொரியன் மூவி, இன்னொன்று வந்து சீரீஸ். அந்த சீரீஸ் வந்து சவுத் கொரியன் அண்ட் அந்த மூவி வந்து பார்த்தீங்கன்னா தாய்வான் மூவி. அண்ட் ஃபர்ஸ்ட் வந்து அந்த சவுத் கொரியன் ட்ராமாவே வந்து பார்த்துலாம். ஸோ இந்த ட்ராமாவோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா சம்மர் ஸ்ட்ரைக். இது வந்து 2022 வந்து ரிலீஸ் ஆச்சு. அண்ட் இதோட பிளாட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட மெயின் கேரக்டர் இது வந்து ஃபீமேல் மெயின் கேரக்டர் தான். இதுலையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஃபீமேல் லீட் வந்துட்டு அவள் வந்து ஒரு ஜாபில் வந்து இருக்கா. அவளுக்கு ஷீ லைக்ஸ் ரைடிங். ஓகே, அவளுக்கு வந்து ரைடிங் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. ஸோ அதனால் வந்து அந்த ரைட்டிங் ஃபீல்டில் இருக்கிற பப்ளிகேஷன் இது ரிலேட்டடாக இருக்கிற ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணுறா. பட் அந்த கம்பெனியில் வந்து அவளை ஒழுங்காக ட்ரீட் பண்ண மாட்டேங்கிறாங்க. ரொம்பவே வந்து அன்ஃபேராக வந்து ட்ரீட் பண்ணுறாங்க. ஒர்க் கல்ச்சர் வந்து அங்கே ரொம்ப ஒஸ்ட்டாக வந்து இருக்குது. நேச்சர் வந்து அந்த இதில் வந்து எப்படி இருக்குன்னா ஒரு புஷோவர் மாதிரி. ஓகே, யார் என்ன சொன்னாலும் ஓகே நான் பண்ணிடுறேன் என்னதான் வந்து அவளுக்கு அது வந்து இரிட்டேட் ஆனாலும் ஓகே நான் பண்ணிடுறேன் அந்த மாதிரியே வந்து நம்ம ஃபீமேல் லீடு வந்து இருக்காங்க. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளோட ஆஃபீஸ் லைஃப் அந்த இதுதான் வந்து இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவளோட ப்ரைவேட் லைஃப்மே அப்படி தான் இருக்கு. அவளோட பார்ட்னருமே வந்து நீ வந்து இப்படி வந்து இருக்க உன்கிட்ட இருந்தால் இன்ட்ரெஸ்டிங்காகவே இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டு வந்து சொல்கிறேன். அப்படி சொல்லிட்டு ஓகே ஐ ஃபீல் சாரி, நான் வந்து உன்னை வந்து இப்படி ஃபீல் பண்ணிக்கிறேன் அந்த மாதிரி சொல்லிட்டு அங்கேயும் வந்து இவன் வந்து சாரி சொல்கிறா. இவன் உள்ளக்கு வந்து இவன் எப்படி என்ன அப்படி சொல்லலான்ட்டு இவளுக்கு தெரிஞ்சாலுமே அவங்ககிட்ட வந்து இவன் வந்து சாரி சொல்கிறான். ஸோ ஒரு பாயிண்டில் இது எந்த பாயிண்டில் இதை வந்து இவன் ரியலைஸ் பண்ணுறான்னா இவளுக்கு இது வந்து இவளுக்கு பிடிக்கலாம் தெரியும். பட் நெக்ஸ்ட் ஆல்டர்னேட்டிவ் ஒரு என்ன ஆப்ஷன் அது எதுவுமே வந்து இவள் பண்ணவே இல்லை. ஸோ ஒரு நாள் இவ போகிறது வந்துட்டு இவ இருக்கிற பிளேஸ்லேருந்து இவள் ஆஃபீஸ்க்கு போகிறதுக்கு வந்து ஒரு ட்ரெயினில் தான் வந்து சப்வேல தான் வந்து இவள் போகிற மாதிரி இருக்கும். மெட்ரோவில் தான் வந்து இவள் போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவள் வந்து ஒரு நாள் மெட்ரோவில் வந்து ஏறி போயிடுவா. போனதுக்கப்புறம் அந்த ஒரு ஸ்டாப்பில் வந்து நிப்பாட்டுறப்போ தெரியாமல் இவள் வந்து கீழே இறங்கியிருப்பாள். ஒரு இன்சிடென்ட் நடக்கும். அந்த இன்சிடென்ட்டில் இவள் கீழே இறங்கியிருப்பா. திருப்பி உள்ளக போகிறதுக்குள்ளே அந்த மெட்ரோ வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ இவள் அன்னைக்கு வந்து அந்த ஜாப்க்கு வந்து இவள் லேட்டாக போவாள். அப்போ தான் வந்து இவள் ஒன்று ஃபீல் பண்ணுவாள். இவள் ஓகே லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் உட்காரலாம் சொல்லிட்டு சுற்றி நடக்கிறத வந்து பார்ப்பா. எல்லாருமே வந்து அப்படியே ரஷ் பண்ணிட்டு சுற்றி என்ன நடக்க அந்த நேச்சர் எதையுமே பார்க்காம வந்து போயிட்டுருவாங்க. அந்த மொமெண்ட் வந்து இவளுக்கு அவ்வளோ ரிலீஃபாக இருக்கும். ஓகே நம்ம வந்து இன்னைக்கு வந்து ஜாபுக்கு போக தேவையில்லை, லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவளோட ஒர்க்லேருந்து கால் பண்ணிட்டே இருப்பாங்க. இவள் எடுக்கவே மாட்டா. திருப்பி அவளோட வீட்டுக்கு வந்து போயிட்டு நல்லா தூங்கி அந்த மாதிரி இருப்பாள். ஸோ நெக்ஸ்ட் டே வந்து இவள் ரெசிக்னேஷன் லெட்டர் கொடுத்துட்டு எந்த இடத்துக்கு எதுவுமே வந்து இது பண்ண முடியாமல் இவன் வந்து ஒரு சிட்டியில் சியோலில் வந்து இருப்பாள். ஸோ இங்கே வந்து இப்போது வேலையை ரிசைன் பண்ணிட்டு கண்டிப்பாக நம்மளால் சர்வை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இவளுக்கு என்ன திங்ஸ்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அந்த மாதிரி ரொம்ப நெசசரியான திங்ஸை மட்டும் பேக் பண்ணிவிட்டு எந்த டெஸ்டினேஷன் எதுவுமே வந்து எல்லாமே ஒரு ட்ரிப் வந்து இவள் ஸ்டார்ட் பண்ணுவாள். ஸோ அங்கே போய் இவளோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணுறது தான் வந்து சம்மர் ஸ்ட்ரைக் இந்த ட்ராமாவே. இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக வந்து 16 எபிசோட்ஸ் வந்து இருக்குது. எனக்கு இது வந்து பார்க்குறப்ப நமக்கு வந்து கம்ஃபர்டிங்காக வந்து இருக்கும். கேரக்டர் டெவலப்மெண்ட்டு, அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த செட்டிங்கு
இவளோட லைஃப் வந்து கிராஜுவலாக வந்து எப்படி சேஞ்ச் ஆகுது, அப்படி சேஞ்ச் ஆகிறப்போ கிட்டக்க வந்து என்ன மாதிரி கேரக்டர் டெவலப்மெண்ட்லாம் வந்து இருக்குது. ஸோ அந்த மாதிரி இதெல்லாம் வந்துட்டு இந்த ட்ராமாவில் வந்து நம்ம பார்க்க முடியும். ஃபஸ்ட்டு அந்த தாய்வான் மூவியோட நேம் வந்து பார்த்தீங்கன்னா 18x2 பியாண்ட் யூத்ஃபுல் டேஸ். சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா இதில் வந்து நம்ம ஹீரோ வந்து இருப்பார். இதில் வந்து ஹீரோ தான் வந்து மெயின் லீட், ஓகேவா? ஸோ இவர் வந்து கரண்ட் ஏஜ் வந்து 34 ஆர் 36 வந்து இருக்கும். அண்ட் இந்த கரண்ட் ஏஜில் இருந்துட்டு அவரோட பாஸ்டில் வந்து ரொம்ப ஸ்வீட்டான மூமெண்ட், அவரோட லைஃப்லே வந்து ரொம்ப ஒரு மெமரபுளான மூமெண்ட் வந்து அவரோட இப்போ கரண்ட் இது வந்து அவருக்கு வந்து ரொம்பவே வந்து பேத்தடிக்காக வந்துருக்கு. ஒரு கம்பெனியில் வந்துட்டு ஒரு வீடியோ டெவலப்பராக வந்திருக்காரு. அந்த இதில் வந்து இவருக்கு அகேன்ஸ்டாக ஏதோ சரி பண்ணி அந்த இதை வந்துட்டு அங்கேருந்து ஒரு லைக் ரொம்ப அன்ஃபேராக வந்து இவருக்குமே வந்து நடக்குது அந்த ஒர்க் கல்ச்சரில். ஸோ இவர் வந்து அந்த ஜாப்லேருந்து இவரும் வெளியே வந்துடுறாரு. லைக் இவரை வந்து ஃபயர் பண்ணிடுறாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம். ஸோ அந்த மொமெண்ட்டில் வந்து இவர் வந்துட்டு அவரோட லைஃப்பில் இது வரைக்கும் நடந்ததுலேயே ரொம்ப ஸ்வீட்டான மொமெண்ட், அந்த ரொம்ப மெமரபுளாக ரொம்ப கம்ஃபர்டிங்காக அந்த மொமெண்ட்டை வந்து இவர் ரெமனைஸ் பண்ணுறாரு. ஸோ அது வந்து இவர் டீனேஜில் இருந்த ஒரு இதுதான் வந்துட்டு அப்படி அந்த மொமெண்ட்டை வந்து இவர் யோசிக்கிறப்போ அந்த திங்ஸ் எல்லாத்தையும் இவர் வந்து பார்க்குறப்போ ஃபோட்டோகிராஃப்ஸ் அதெல்லாம் வந்து பார்க்குறப்போ இவரோட ஃபர்ஸ்ட் லவ் வந்து உங்களுக்கு ஞாபகம் வராரு. நம்மளோட இந்த மேலீடோட நேம் வந்து பார்த்திங்கன்னா ஜிம்மி. ஸோ இவருக்கு வந்துட்டு அந்த இது வந்து ஞாபகம் வருது. அண்ட் இவர் வந்து தாய்வானில் இருக்கார், ஓகேவா? ஸோ இவர் அந்த ஒரு 18 வயசாக இருக்கும்போது வந்து அந்த பொண்ணை வந்து இவர் தாய்வானில் பார்த்துருப்பாரு. பட் ஷீ இஸ் அ ஜாப்பனீஸ் கேர்ள். ஸோ வந்து ஜாப்பனீஸ் பொண்ணு தான் வந்து இவரோட ஃபர்ஸ்ட் லவ்வாக வந்து இருந்திருப்பாங்க. ஸோ அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்துருந்தப்போ அந்த பிளேஸ் பற்றி அந்த இவரோட ஃபர்ஸ்ட்லாம் வந்து ஏமி, அவளோட நேம் வந்து ஏமி. ஸோ ஏமி வந்து அதை பற்றி நிறையா வந்து சொல்லியிருப்பாள். ஓகே, அவள் இருந்த பிளேஸை வந்து நம்ம வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஆக்சுவலாக வந்து ஃபர்ஸ்ட் இவர் வந்து போகிறப்போ எந்த ஒரு ப்ராப்பர் டெஸ்டினேஷன் அந்த மாதிரி இல்லாமல் வந்து போகிற இவளோட மெமரிஸை மட்டும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் அங்கே போனோடனே ஓகே ஏமியை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து போய் பார்க்குறது தான் வந்து இந்த ஸ்டோரி. இதை பார்த்ததுக்கப்புறம் அவர் வந்து கம்ஃபர்டிங்காக வந்து ஓகே லைஃப் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவர் ரியலைஸ் பண்ணுவார். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து யூ மைட் ஒண்டர் இங்கே வந்து ஏன் இப்போ கரண்ட் ஜிம்மி வந்து ஏமி கூட வந்து க்ளோஸ் ஆகலை, ஏன் அவங்க 2 பேரும் வந்து சேர்ந்தில்லை, ஏன் இவர் வந்து இப்படி இருக்காரு, நீங்கள் என்ன ஆச்சு இவங்க வந்து அந்த மாதிரி சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இது எல்லாமே வந்து இந்த மாதிரி நிறையா பிளாட் ட்விஸ்ட் இந்த மாதிரி இருக்கிறதான் வந்து 18x2 பியாண்ட் யூத்ஃபுல் டேஸ். இது ரெண்டுமே இந்த மூவியாக இருக்கட்டும், இந்த கேட்ராமாவாக இருக்கட்டும், இது ரெண்டுமே இந்த சீரீஸ் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து பார்த்திங்கன்னா ரொமான்ஸ். இது வந்துட்டு ரெண்டுமே வந்து ரொமான்ஸ் ப்ளஸ் கம்ஃபர்டிங்காக லைஃப் வந்து ரீஸ்டார்ட் பண்ணுறது, இந்த மாதிரி எலமெண்ட்ஸ் வந்து இந்த 2 மூவிலையுமே வந்து இருக்கும். பட் என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவிலேருந்து பார்த்தா எனக்கு வந்து இது கம்ப்ளீட் பேக்கேஜ் அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. லைஃப்பில் வந்துட்டு நமக்கு ஏதாச்சும் ஒன்று ராங்காக வந்து போக தான் போகுது. ராங்காக இருக்குன்றதுக்காக நம்ம அந்த இதிலே வந்து ஸ்டக்காக இருக்க போகிறது கிடையாது. நம்ம நெக்ஸ்ட் என்ன ஆல்டர்னேட்டிவ் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்க போகிறோம். ஈவன் நம்மளோட ஃபர்ஸ்ட் லவ் கூட நமக்கு வந்து அது ராங்காக போயிடலாக்காக வந்து நம்ம லவ்வே பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது, இல்லைன்னா நம்ம வந்து மேரேஜே பண்ணாமல் இருக்க போகிறது கிடையாது. ஸோ இதில் வந்துட்டு நம்ம கேரக்டர்ஸ் வந்து எப்படி அவங்களோட லைஃப்பை ரீஸ்டார்ட் பண்ணாங்க, எப்படி அந்த ப்ராசஸில் அவங்களுக்கு ஓகே நமக்கு நல்லது தான் நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு இதில் இல்லாமல் ஓகே நம்ம நெக்ஸ்ட்டு இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்ற ஒரு இதில் வந்துட்டு நம்ம கேரக்டர்ஸ் வந்து இது பண்ணுவாங்க. ஸோ எனக்கு இதில் வந்து ரொமான்ஸ் இது எல்லா எலமெண்ட்ஸுமே மிக்ஸ் ஆகி ஒரு கம்ப்ளீட் பேக்கேஜாக தான் வந்துட்டு நான் இந்த மூவி இந்த சீரீஸ் இந்த 2 இதுவுமே பார்க்குறேன். இது வந்து எனக்கு கம்ப்ளீட்டாக வந்து இது எனக்கு கம்ஃபர்டிங் மூவி சீரீஸ் அப்படின்னே வந்து சொல்லுவேன். ஸோ இதை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து பாருங்கள். இந்த 2 இதுலையுமே வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அன்எக்ஸ்பெக்டடாக இது என்ன தான் வந்துட்டு ஓகே பிளாட் வந்து கெஸ் பண்ணுற மாதிரி இருக்குது அப்படின்ட்டு வந்து நம்ம சொன்னாலுமே ஒரு பாயிண்டில் வந்து நம்ம நினைக்காதது வந்து இந்த மூவிலே வந்து இருக்கும், இந்த சீரீஸ்லேயுமே வந்து இருக்கும். ஸோ என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மூவியை வந்து நீங்கள் செக் அவுட் பண்ணுங்கள். செக் அவுட் பண்ணிட்டு நீங்கள் வந்து என்கிட்ட வந்து சொல்லுங்கள் ஓகே அது எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கூட வந்து ஷேர் பண்ண. ஸோ ஐ மேட் திஸ் வீடியோ ஸ்பெஷலி ஃபார் மை பெஸ்ட் ஃப்ரெண்ட், மை சோல்மேட், மை ரைட் ஆர் டை, எதனாலும் வந்து சொல்லலாம். என்னோட ஒன் அண்ட் ஒன்லி ஃப்ரெண்ட் அப்படின்னு கூட வந்து சொல்லலாம். ஸோ என்னோட அந்த ஃப்ரெண்டை நந்தினி பாண்டியன், அவளுக்காக தான் வந்து இந்த வீடியோ வந்து நான் ஸ்பெஷலாக மேக் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இந்த வீடியோ வந்து வைண்ட் அப் பண்ணிக்கிறேன். அண்ட் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டக்கையும் வந்து இந்த வீடியோ வந்து
ஷேர் பண்ணிட்டேன். நீங்கள் உங்களோட ரிவ்யூவுமே வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கிறேன். அண்ட் பிஃபோர் எண்டிங் திஸ் வீடியோ ஐ வாண்ட் டு சே திஸ், ஜஸ்ட் ரிமெம்பர் லைஃப் இஸ் கம்மிங் ஃப்ரம் யூ நாட் அட் யூ அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ வந்து முடிச்சு